ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ நேற்று விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை பார்த்துட்டு வெளியில் வந்த நிறைய ரசிகைகள் அழுதாங்க. ஜென்சி கிட்ஸ் மறுபடியும் நம்ம அண்ணனை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவர் அதை விட உயரத்துக்கு போயிட்டார் இல்லையா, முதல்வர் ஆகிட்டார். பட் இருந்தாலும் இவங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதும் பிடிச்சிருக்குது. ஏன்னா அதன் மூலமாகத்தான் இவங்களுக்கு விஜயே பிடிச்சிது. அதன் மூலமாக தான் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது, முதல்வராகவும் ஆக்கி இருக்கிறாங்க. ஸோ அந்த சினிமாவிலேருந்து விஜய் போனதை அவங்களால ஏற்றுக்க முடியல. இப்போ கூட அவர் இதிலே இருந்திருக்கலாமே, எதுக்கு அங்கே போனார், அங்கே போய் எதுக்கு கஷ்டப்படுறாரு? ஏன்னா அங்கே போனால் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும், எதிர்கொண்டுட்டும் இருக்கிறாரு அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே உண்மைதான். பட் ஆனால் அழுதது இருக்குது இல்லையா, வரும்போதே அழுதுகிட்டே வராங்க, பேட்டி கொடுக்கும்போதே அழுகுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நடிகர் ஒரு மாஸ் ஹீரோ, நம்பர் 1 ஹீரோ உச்சத்தில் இருக்கும்போது டக்குன்னு வெளியில் வர்றது, இதான் என்னுடைய லாஸ்ட் படம் அனௌன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வேறு யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறதே டவுட்டு தான். ஸோ லக்கிலி அவர் சிஎம்மாகவும் ஆயிட்டார். ஸோ சிரஞ்சீவி போன்ற டாப் ஸ்டாரால் கூட சாதிக்க முடியாததை அவர் சாதித்து காட்டியிருக்கிறார். அவர் சாதித்து காட்டியிருக்கிறாருன்றதை விட ஃபேன்ஸ் சாதிச்சிருக்கிறாங்க, அதுதான் உண்மை இல்லை. ஓட்டு அவங்க தானே போட்டாகணும். ஸோ தேட்டரை விட்டு அழுதுகிட்டே வராங்க அப்படின்னா அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஏதோ கிளைமேக்ஸ் வச்சுருப்பாங்க அல்லது சாங்ஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் மலேசியாவில் தான் ஆடியோ லான்ச் பண்ணார் இல்லையா இந்த படத்துக்கு. ஸோ அப்போ ஒரு பாட்டு போட்டு எல்லோரும் பாடினாங்க. அப்போ விஜய் அவர்கள் நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் என்னை அழ வைக்கல முடியாது, ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். மேபி அந்த பாட்டு படத்துடைய கடைசியில் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அழ வைக்க முடியாதுன்னு உறுதியாக இருக்கிறவங்க சிஎம் ஆகிறாங்க, அழுகிறவங்க ஃபேனாகவே இருக்கிறாங்க. இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்படி எதுக்குமே அழாதவரால் தான் இவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடிஞ்சது. இந்த மாதிரி ஒன்றுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் அழறாங்க அப்படின்னா வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை வந்தால் கூட அவங்களால தாங்க முடியாது அப்படிங்கிறது 100% கேரண்டி இல்லையா. ஒரு ஃபேவரட் ஹீரோ, அதே மாதிரி பிளேயர் கூட ரொனால்டோ, மெஸ்ஸி இவங்களாம் ரிட்டையர் ஆகுறாங்கன்ட்டு வேறு அழுதாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேவரட் செலிப்ரிட்டி யாருக்காக அழுதாலும் அல்லது எமோஷ்னல் ஆனாலும் அவங்க பலகீனமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம், மன ரீதியாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நேரம் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை உலகம் கொண்டாடலாம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. அப்பா அம்மாவோடைய டெத்து, ஸ்பௌஸோடைய டெத்து, இதையே தாங்கிக்க முடியாது. குழந்தையோடைய டெத்துனா அவ்வளோதான், மென்டலாகவே ஆகிடுவாங்க. அடுத்தது நம்பிக்கை துரோகம், இது எல்லாமே வாழ்க்கையை அடுத்தடுத்து வச்சுருக்குது. ஸோ அதை இப்போ இதில் அழுதவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்டு 20s, வாழ்க்கையின் பிரச்சனையே பார்க்கலை, இப்போவே இவ்வளோ பலகீனமாக இருக்கிறாங்கன்னா பிரச்சனையை பார்க்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஸோ விஜய் அவர்கள் முதல்வர் ஆகணுன்ட்டு ஒவ்வொரு ஃபேனும் கேம்பெயின் பண்ணியிருப்பாங்க இல்லை. அவங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க, எல்லார்கிட்டையும் சொல்லி அதெல்லாம் சேர்ந்து தான் அவர் முதல்வராக ஆக்கி வச்சிருக்குது. ஸோ அதில் விஜய் அவர்களோட ரொம்ப க்ளோஸாக இருந்தவர்களுக்கு பதவி கிடச்சிது. ஏன்னா எல்லாருக்கெல்லாம் பதவி கொடுக்க முடியாது இல்லையா, அவ்வளோ பதவிகளும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு சமமாகவோ அதை விட அதிகமாகவோ உழைத்தவர்கள் கூட எந்த பதவியும் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாமல் கூட இருக்கும், நிறைய ஃபேன்ஸ். ஸோ அவங்க விஜய் அவர்களுக்கு எதிராக நிறைய வீடியோ அந்த மாதிரி ரூமர்ஸ் இதெல்லாம் வரும்பொழுது அவங்களோடலாம் போய் பயங்கரமாக மணிக்கணக்காக கமெண்ட்ஸில் சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ இதை விஜய் அவர்களே அரசியலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தார். என்ன நண்பா நண்பீஸ் ரொம்ப கோபமாக இருக்கிறீங்க போல இருக்குது, சோஷியல் மீடியாலலாம் நான் பார்க்குறேன், வேண்டாம். அப்போ தான் அந்த கம்முன்னு கடுப்பேற்றுறவங்கிட்ட கம்முன்னு அந்த டைலாக் சொன்னாருன்னு நினைக்கிறேன்.
ஸோ அதுதான் அந்த ஒரு தலைமை போஸ்ட்டுக்கு இருக்கிறவங்களுக்கும், ஏன்னா தலைமை போஸ்ட் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பலகீனமாலாம் இருந்தால் அந்த இடத்துக்கு போகவே முடியாது. ஸோ ஜென்ரலாக அரசியலுக்கு வர யாராக இருந்தாலும் அதற்கு முன்னாடி யார் ஆட்சி செஞ்சாங்களோ அவங்க என்னென்னலாம் குறைகள் பண்ணியிருக்கிறாங்கன்றதை சுட்டி காட்டுவாங்க. அடுத்தது நாங்கள் வந்தால் என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதேமாதிரி விஜய் அவர்களும் பண்ணார். ஸோ இதில் நடுவில் ஒரு டைம் வந்து அவருக்கு வந்து அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வந்தது இல்லையா. கரூர் பிரச்சனை தொடர்ந்து அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் ஒரு டைமில் வந்து அவர் வந்து மற்ற கட்சியோட ஏடிஎம்கே அந்த மாதிரி கூட்டணியாக போவார், அந்த மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டது. பவன் கல்யாணோட பேச்சு நடத்துகிறாங்க அப்படி இப்படின்லாம் வந்தது. அப்புறம் அடுத்த நாள் வந்து அவர் சொன்னார், நம்ம தலைமையில் தான் ஆட்சி வரும், அதில் கிளியராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம தலைமைனா என்ன அர்த்தம்னா சிஎம்மாக விஜய் தான் வரணும் அப்படிங்கிறதுல அவர் கிளியராக இருக்கிறேன். மற்றவங்கள சிஎம்மாக்கி கூட நான் துணை முதல்வர் ஆகிறது அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு அர்த்தம் அது. ஆனாலும் அங்கே விஜய் அவர்கள் தான் சிஎம் ஆக போகிறாங்க, இல்லை எல்லோரும் ஆக போகிறதில்ல. ஸோ அதே மாதிரி பிஜேபியோடைய ஒரு ஃபேஸாக அண்ணாமலை இருந்தார். இல்லை அண்ணாமலை வந்த பிறகு பட்டி தொட்டியெல்லாம் பிஜேபி போச்சுன்றது உண்மை. அதுக்கப்புறம் என்ன காரணமோ தெரில, அவர் அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அது அவர் இருந்திருந்தால் அவரே கூட முதல்வராகவோ அல்லது 2வது பொசிஷனில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவர் அந்த இடத்த விட்டு தூக்கின பிறகு அவர் அரசியல் அந்த பிஜேபி விட்டு வெளில வந்துட்டார். ஏன் அப்படின்னா அவ்வளோ உழைப்பு போட்டு அதற்கான பலன் கிடைக்கல அப்படின்னா எந்த மனிதனும் உழைக்க தயாராக இருக்க மாட்டான். ஸோ இப்போ விஜய் அவர்களுடைய தாவேக கட்சியில் வந்து நிறைய மற்ற கட்சிகள்லேருந்து வந்திருக்கிறாங்க. குறிப்பாக டிஎம்கேலேருந்து நிறைய பேர் வந்தவங்களை வச்சு இப்போ ஸ்டாலின் அவர்களை ஜெயிக்க வச்சவங்க கூட ஏற்கனவே டிஎம்கேல இருந்தவங்க தான், அதே இடத்துல நின்றவங்க தான். இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே வாய்ப்பு மறுக்கப்படும் போது அவங்க கடுப்பாகி இங்கே வந்து சேர்றாங்க. நிறைய பேர் ஆதவர்ஜுனா நிறைய பேர் அப்படி தான் வந்து சேர்ந்தாங்க. ஏன்னா நான் உழைப்பு போடுறேன், எஃபர்ட் போடுறேன், ஆனால் எனக்கு அதற்கான பலன் இங்கே கிடைக்கல, ரெஸ்பெக்ட் கிடைக்கலன்னும் போது இங்கே இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் வெளியில் வராங்க. ஸோ நிறைய இடங்களில் இந்த கட்சி பிரிகிறது இது எல்லாத்துக்குமே இதுதான் அடிப்படை காரணமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்ன தோன்றதுன்னா உழைப்பு நான் போடுறேன் ஆனால் வேறு யாரோ பதவியில் இருக்கிறதா அப்படின்னு தோன்றுறது. அது நியாயமான விஷயந்தான். ஆனால் உழைப்பு போடுறவங்களுக்கே பதவி கிடைத்தால் நீங்கள் எவ்வளோ உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்ந்த பதவி அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ விஜய் அவர்கள் வந்து கட்சியில் ரொம்ப கடின உழைப்பு போட்டதை பார்த்தோம். பட் இருந்தாலும் பல வருடங்களாக மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் பல வருடங்களாக கடின உழைப்பை டெய்லியும் போடுறாங்க, டெய்லியும் மைக்கு பிடிச்சி பேசுகிறாங்க. ஆனால் அவங்க டோட்டல் வாஷ் அவுட் ஆனாங்க. இது ஒரு அநியாயம் மாதிரி தானே இருக்குது இல்லை. ஏன்னா அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல, அதான் மக்களாட்சி. ஸோ பல வருஷம் கடுமையாக ஒருத்தர் உழைத்தாலும் திடீர்னு வர ஒருத்தர் சிஎம் ஆக முடியும் அப்படிங்கிறது வந்து பல தடவை நாம் பார்த்துருக்குறோம். அண்ணா அப்படி தான் வந்தார், விஜய் அவர்களும் அப்படி தான் வந்தாங்க, எம்ஜிஆரும் அப்படி தான் வந்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் அப்படி சொல்ல முடியாது, ஏற்கனவே இருந்தார். பட் இருந்தாலும் அவர் சிஎம் போஸ்ட்டுக்கு திடீர்னு கட்சி ஆரம்பித்த உடனே வந்தார் இல்லையா. ஸோ அதேமாதிரி ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க. இது எல்லாமே வந்து ஒரு அன்சர்டனிட்டி தான் இல்லையா. இதில் வந்து இந்த உழைப்புனால தான் அல்லது மக்களுக்கு அதிகமாக யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க தான் வருவாங்க அப்படின்லாம் எந்த கேரண்டியும் கிடையாது. அப்படி இருந்தால் காமராஜர் தோற்றே இருக்க மாட்டார். ஸோ அதேமாதிரி ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க அல்லது புதுசாக ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திணறுவாங்க இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. அப்போ நிறைய பிரச்சனைகள் வேறு வரும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே பிரச்சனை வரும். ஸோ மற்ற கட்சிகள் மூலமாக பிரச்சனை வரும், மக்களுடைய பிரச்சனைகள்னால பிரச்சனை வரும், இயற்கை சீற்றங்கள்னால பிரச்சனை வரும். இது இல்லாமல் எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த பிரச்சனைகளே வந்து அவங்களுடைய ஆயுளை வந்து குறைச்சிடும்னு நினைக்கிறேன் இல்லை. விஜயகாந்த் அவர்கள் சீக்கிரமாக இறந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து அரசியல் வந்தது தான். அவர் அரசியலுக்கே வரலைன்னா கண்டிப்பாக இப்போ நல்லாவே இருந்திருப்பார்.
ஸோ அப்போ அரசியலுக்கு வர்றதுனால ஆரோக்கியம், நிம்மதி எல்லாமே போகுது. இன்னொன்று, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடித்தாலும் அது 5 வருஷம்தான். ஸோ அதுவுமே கேரண்டி கிடையாது. இல்லை, எதிர்க்கட்சியினர் பிரச்சனை பண்ணி எப்படியாவது நடுவில் கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது மக்களே மாற்றம் வேணும்ன்ட்டு அப்படி தானே இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி வந்துச்சு. ஸோ அது மாதிரி மாற்றி போடுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஒருத்தர் ஆட்சியை விட்டு போகும்பொழுது அதுக்கு முன்னாடி இருந்தவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா, அவங்க திரும்ப இவங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க மேலே நிறைய கேஸு, நிறைய பிரச்சனைகள் கொடுப்பாங்க. இப்போ இவங்க அமைதியானவர்களாகவே இருந்தாலும் இவங்களுக்கு கொடுக்குற டார்ச்சர் தாங்காமல் இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரும்போது இவங்க அதே பண்ணுவாங்க. ஸோ இப்படியே அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா இதுதான் மக்களாட்சி இல்லை. மக்களாட்சினாலே மற்றவங்களுடைய குறைகளை கண்டுபிடிச்சு, அதாவது குறைகளே இல்லாட்டினா கூட குறை இருக்கிற மாதிரி சொல்லி மக்களுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். அப்போ தான் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ மத அரசியல் இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அவங்க வந்துட்டால் நம்ம மதத்துக்கு ஆபத்து இப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி ஒரு அரசியல். இது ஆக்சுவலாக உலகம் முழுவதுமே இது நடக்குது. காரணம் மக்களாட்சி. இதே ராஜாராணி ஆட்சியாக இருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது. ராஜாவுக்கு பிறந்தவங்க அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக ஆள போகிறாங்க. ஸோ பிரச்சனை வெளியிலேருந்து மட்டும்தான் வரும். இல்லை, வெளியிலேருந்து எவனாவது நாட்டை பிடிக்கிறேன்னு வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனையே தவிர, ஓகே இயற்கை சீற்றம் இதிலெல்லாம் வந்தாலுமே கூட மக்கள் அவங்கள எதிர்த்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ சில நாடுகளில் வெளியிலேருந்து பிரச்சனை பண்ணுற அதே நேரத்தில் உள்ளிருந்தும் மக்கள் கலவரம் பண்ணாங்கன்னா அந்த ஆட்சியாளருடைய நிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப கொடூரமாக இருக்கும் இல்லையா? ஸோ ஈரானில் அது நடந்தது. ஈரானில் உள்நாட்டு கலவரம் வெடிக்கும்போது அதே நேரத்தில் அமெரிக்கா சண்டையும் போட்டது. ஸோ இது எல்லாமே இன்றைக்கி நடக்கக்கூடிய மக்களாட்சியில் உள்ள பிரச்சனைகள் உலகம் முழுவதுமே. ஆனால் இப்படி இல்லாமல் ஒருத்தர் அதாவது மக்களுக்கு நல்லது செய்கிறார் அப்படின்னா, எந்த அளவுக்கு யார் அதிகமாக நல்லது செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு உயர்ந்த பதவின்னு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஸோ அதை மக்கள் ஏற்றுக்கிட்டால் எப்படி இருக்கும்? மக்கள் யாருமே எதிர்க்கலை அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ அதை விட அந்த 5 வருஷம் கழித்து பிரச்சனை பண்ணுறது, அதாவது ஆட்சி மாற்றம், இது இல்லவே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அதேமாரி அப்படி ஆட்சியில் வர்றவங்களும் ரொம்ப ரொம்ப நல்லவர்களாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மக்களுமே ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் எப்படி இருக்கும்? இயற்கை சீற்றம் வரல, எந்த நோயும் வரல, மற்ற நாட்டுக்காரன் பிடிக்க வரல, மத கலவரம் இதற்கான அவசியம் மதமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? ஸோ மக்களை பிரிவினைப்படுத்தக்கூடிய, பயமுறுத்தக்கூடிய எதுவுமே கிடையாது அப்படின்னா எப்படி இருக்கும்? மக்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு கொசு பிரச்சனை கூட இல்லைப்பா, இல்லை அந்த நோயெல்லாம் வருது இல்லை, மலேரியா டெங்கு இது மாதிரி எந்த நோயும் வரல, ஒரு சின்ன தலைவலி கூட வரல யாருக்குமே, எப்படி இருக்கும்? இங்கே நாய் கடிக்குது, நாயை பிடிச்சி கொன்னுடுங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்தது இல்லையா? அப்படி எந்த நாயுமே கடிக்கலை. நாய் மட்டும் இல்லை, சிங்கம் புலி கூட உங்களை கடிக்கலை, ஆனால் உங்கள் கூடவே இருக்குது, அவ்வளோ அன்பாக இருக்குது, எப்படி இருக்கும்? இதெல்லாம் நடக்க போகுது, இன்னும் சில வருடங்களில் நடக்க போகுது. இதே நம்ம பாரத பூமியில் நடக்க போகுது. ஆனால் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு தோணும். எந்த மனித வழியின் மூலமாகவும் இது சாத்தியம் கிடையாது தான். எந்த மனிதர்கள் உருவாக்குற கட்சியின் மூலமாகவும் இது சாத்தியம் கிடையாது தான். எந்த மதத்தின் வழியின் மூலமாகவும் இது சாத்தியம் கிடையாது தான். ஏன்னா அதுவே பிரிவினையை தான் உருவாக்கும். அப்போ இது யாரால் சாத்தியம்? கடவுளால் மட்டுமே சாத்தியம். மந்திரகாளி போட்டு கிடையாது. அவர் இந்த பூமிக்கு நமக்கு ஞானத்தை கொடுத்து இதுதான் சரியான பாதை, இந்த மாதிரி உலகம் மாறப்போகுது, அப்படிப்பட்ட உலகத்தை மாற்றத்தான் நான் 5000 வருடத்திற்கு ஒரு முறை வருகிறேன், வரும்பொழுதெல்லாம் கலியுகமாக இருக்கக்கூடிய இந்த நரகத்தை சத்தியுக சொர்க்கமாக மாற்றிட்டு போகிறேன், அப்புறம் 5000 வருடம் கழிச்சு மறுபடியும் இது கலியுகமாக மாறிடுது, அப்போ மறுபடியும் கடவுள் மீண்டும் சொர்க்கமாக மாற்றுறார். இதுதான் கடவுளுடைய வேலையே. அதனால தான் எல்லா புகழும் ஒருவருக்கேன்னு சொல்கிறது. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே தான் இருந்தோம். ஆத்மானா உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது.
அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்ற உணர்வு சத்தியுகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் இருக்கும். ஏன்னா இப்போ இறைவன் கொடுக்குற ஞானமே அதுதான். நீங்கள் அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சதுனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், சுயநலத்திலலாம் மாட்டினீங்க. ஆனால் சொர்க்கத்தில் இருக்கும்போது ஆத்மான்ற உணர்வில் இருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மானு பார்த்தீங்க. அதனால் அங்கே காமம், கோபம் எதுவுமே இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது தான் மனைவியே கர்ப்பமாவாள். காமத்தினால் கிடையாது. காமம்னா என்னன்னே தெரியாது. அதுதான் யோக பலத்தினால் குழந்தை பிறக்கிறதுன்றது. அப்படி இருந்ததுனால தான் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை இந்துக்கள் இன்னைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. யோசிச்சு பாருங்கள், எத்தனை ராஜாக்கள் ஆட்சி செஞ்சுருப்பாங்க, மக்களாட்சியில் எத்தனை முதல்வர், பிரதமர்லாம் வந்திருப்பாங்க, கோயில் கட்டியாக கும்பிட்றாங்க. அப்போ கோயில் கட்டி கும்பிட்றாங்கன்னா அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படி நீங்களும் மாறலாம். ஸோ அப்படி வந்தது முதல் சத்தியுகத்தின் முதல் மகாராஜா ஸ்ரீ நாராயணன். அதனால தான் பெருமாள் கோயிலில் சொர்க்காசல் திறப்பு விழா கொண்டாடப்படுது. இப்போ அப்படி யார் வேணாலும் ஆகலாம். என்ன உழைப்பு அப்படின்னா, இந்த கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு வராருனாலே அர்த்தம் கலியுகத்தின் அழிவு கன்ஃபார்ம். ஏன்னா எல்லோரும் இந்த ஞானத்தை கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. எல்லாம் தவறான வழியில் தான் போவாங்க. அப்போ அவங்க எல்லாம் அழியணும். மொத்தத்தில் எல்லாருமே அழியுவாங்க உலகத்தில். அப்போ எல்லாருடைய உடலை விட்டும் உயிர் பிரியும். அதுவுமே ஆனந்தமாக பிரியறதுக்கான வழி தான் நீங்கள் உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரம்பும். இந்த காமம், கோபம், இந்த வெளி உலக கவர்ச்சியிலேருந்து விலகும். ஏன்னா இந்த கவர்ச்சியினால தான் நம்ம நிறையா பாவம் சேரும். அதுதான் ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, ஒரு நடிகருக்காக அழறாங்க அப்படின்போது அந்த கவர்ச்சியில் அவங்க பலகீனமாகி இருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து விலக தான் உங்களுக்கு தெரியும். இறைவனை நினைக்க தான் அதுலேருந்து விலகக்கூடிய பலம் வரும். அப்போ நினைக்க தான் உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ பலகீனமாக இருந்திருக்கிறோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்ட்டு. கூடவே சொர்க்கத்தில் நம்முடைய ஆட்சி வரப்போகுது. யாரோ ஒருத்தர் இல்லை, நீங்களே நாராயணன் ஆக முடியும். என்ன பண்ணணும்? இந்த ஞானத்தை எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? கொடுத்தாலும் எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்காதவங்களுக்கும் சக்தியை கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கறது? என்ன சக்தி வேணும்? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. அது காரணம் உடல்ன்ற உணர்வில் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ ஆத்மான்ற உணர்வில் வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க. நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆத்மானு கடவுளை நினைக்கிறோம். அவரை தான் சிவன் இந்துக்களும், அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவரை நினைத்து உடல் உணர்வை முற்றிலும் மறந்தால் நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள் டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ மற்ற ஆத்மாக்களும் அமைதியாகணும், ஆனந்தமாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் நீங்கள் வைப்பீங்க கடைசியில். ஆனால் உலக அழிவு நடந்துகிட்டு இருக்கும். துக்கம், அதாவது உங்கள் கற்பனை கெட்டாத எல்லா கொடூரமும், எந்த படத்திலும் வராத அவ்வளோ மோசமான விஷயங்களும் உலகத்தில் நடக்கும். துக்கத்தின் உச்சத்தில் இருப்பான் மனிதன். அப்போ உங்களுடைய அமைதி சக்தி போய் அவங்கள அமைதிப்படுத்தும். இதுவும் சேவை, மிகப்பெரிய சேவை. இதை தான் மனதினால் செய்யக்கூடிய சேவைன்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி சேவையெல்லாம் யார் அதிகமாக செய்தார்களோ அதற்கேற்ற பதவி. அதில் நம்பர் 1 அதிகமாக சேவை செய்தவர் தான் நாராயணன் ஆக முடியும். ஸோ அது இல்லாமல் நிறைய ராஜாக்கள் இருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த பதவி இருக்கும். ஆனால் இது எப்படி? உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப இல்லை. ஆனால் இங்கே மக்களாட்சியில் அப்படி கிடையாது இல்லையா? யாரோ ஒருத்தர் தான் தலைவராக இருப்பாங்க. அந்த தலைவரை ஆட்சிக்கு வர வைக்கிறதுக்கு மற்றவங்க உதவி செய்வாங்க. மக்கள்கிட்ட பயத்தை விதைப்பாங்க, வேறு யாரும் வந்துடக்கூடாதுன்ட்டு. நாங்கள் வந்தால் உங்களுக்கு இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு ஆசையை தூண்டுவாங்க. இது எதுவுமே அங்கே பண்ண தேவையில்லை. இன்னொரு விஷயம், நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் வராட்டினாலும் மக்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது சொர்க்கத்தில். ஏன்னா பாலாறு தேனாறு ஓடக்கூடிய இடம்னு எல்லா மதத்துலையும் சொல்லப்பட்ட இடமாக நம்ம பாரத பூமி இருந்தது, மீண்டும் ஆக போகுது. சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கை துக்கப்படுத்துகிற எண்ணம் வராது. அவ்வளோ அன்பாக இருக்கும் எல்லா ஜீவராசிகளும் ஒன்றுக்கொன்று. அப்போ எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள்.
ஆனால் இங்கே எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் இல்லையா. இங்கே ஒருத்தர் ஒரு கட்சிக்காரர் ஆட்சிக்கு வராருன்னு புகழறாங்கன்னா அவருக்கு இகழக்கூடிய கூட்டமும் நிறையா இருக்கும் இல்லையா. ஆனால் சொர்க்கத்தில் அப்படி இல்லை. ஒருத்தர் கூட அந்த ராஜாவுக்கு எதிரான எண்ணம் கூட அவங்களுக்கு வராது. ஏன்னா அந்த விஷத்தை யாரும் 2500 வருடத்திற்கு மனிதர்கள் மனதில் விதைக்க மாட்டார்கள். ஏன்னா அங்கே ராவணனே கிடையாது. ராவணன்னா யாருன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். அவன் வரணுன்னா நம்மளை நாம் உடம்புன்னு நம்பினா தான் வரும். அது 2500 வருடம் கழித்து தான் நம்புகிறோம். அது வரைக்கும் ஆத்மான்ற உணர்வுலே இருப்போம். இப்போ மறுபடியும் ஆத்மான்ற உணர்வுலேருந்து சிவ பரமாத்மாவின் நினைவில் மூழ்கி அனைத்தையும் மறக்கணும். அப்போ தான் நமக்கு வரக்கூடிய துக்கம் நம்மை தாக்காது. இறைவனின் அன்பில் மூழ்கி இருப்பீங்க. நீங்கள் இறைவனை நினைக்க ஒரு போதை வரும். அந்த போதையிலே மூழ்கி இருக்கும்போது சுற்றி நடக்கிற எதுவுமே உங்களுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஸோ அதோடைய நினைவாக தான் மார்கண்டேயன் மரண காலத்தில் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டான் அப்படின்னு ஃபேமஸான கதை இருக்குது. எல்லாமே நம்முடைய கதை, இப்போத்தைய கதை. ஸோ நம்முடைய ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் தயாரா? ஓம் சாந்தி. அப்படி தயார்னா உங்கள் அருகில் உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துக்கு போங்க. ஏன்னா இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர். அந்த பிரம்மாவாய் வழியாக சிவபெருமானின் ஞானத்தை கேட்குறவங்க பேர் தான், கடவுளுடைய ஞானத்தை கேட்குறவங்க பேர் தான் பிரம்மா குமாரிகள். பிரம்மாவுக்கும் குழந்தை, ஏன்னா பிரம்மா மூலமாக கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளின்ற பேரில் வழங்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் பார்க்கலாம். அதோடைய லிங்க்ஸ் எல்லாம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.